தங்கம் வாங்க போறீங்களா? இனிமே கடைக்காரர் சொன்ன விலைக்கெல்லாம் வாங்க தேவையில்லை, நீங்க சொன்ன விலைதான். தங்கம் விலை குறைஞ்சிடுச்சு என்று தங்கம் வாங்க நகை கடைக்கு மக்கள் செல்வார்கள். உடனே நகை கடைக்காரர்களும் நகைகளை காண்பிப்பார்கள். சிலர் 1 கிராம் கூட எடுப்பதுண்டு, பலர் 10 கிராம் 20 கிராம் வரை கூட எடுப்பதுண்டு. இப்படி எடுக்கும் நகைகளுக்கு பில்லை போடும் பொழுது நகையை விட குறைந்ததற்கான அர்த்தமே இருக்காது. அவர்கள் கொடுத்த பில்லில் 100, 200 மட்டுமே குறைந்திருக்க வாய்ப்பிருக்கும். இதனால் நகை விலை குறைந்தால் என்ன, குறையாவிட்டால் என்ன, ஒரே விலையாய்தானே இருக்கிறது என்று மக்கள் புலம்புவது உண்டு. அவர்களிடம் நாம் பேரமும் பேச முடியாது. 916 என்றால் ஒரே பிழைதான் என்று முடித்து விடுவார்கள். அந்த 916 தான் விஷயமே இருக்கிறது. அதாவது எல்லா நகைகளிலுமே ஹால்மார்க் என்று ஒன்று உள்ளது. அந்த ஹால்மார்க்கில் நகைகளின் எண்ணை மதிப்பிட்டு இருப்பார்கள். உதாரணமாக ஹால்மார்க்கின் அருகில் 750 என்று இருந்தால் அது 18 கேரட் தங்கமாம். 875 என்று இருந்தால் அது 21 கேரட் தங்கமாம். 916 என்று இருந்தால் அது 22 கேரட் தங்கமாம். 953 என்று இருந்தால் அது 23 கேரட் தங்கமாம். 999 என்று இருந்தால் அது 24 கேரட் தங்கமாம். இதில் ஹால்மார்க்கின் அருகில் 750 இருந்தால், இப்போ நீங்கள் நகை 1 லட்சத்திற்கு வாங்குகிறீர்கள் என்றால் அதை 1 லட்சம் பை 999 பெருக்கினால் 750 போட்டு பார்த்தால் அந்த தங்கத்திற்கான விலை கிடைக்குமாம். அவர்கள் சொன்ன விலையும் இதுவும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அதைவிட கூட சொன்னால் அந்த நகையை நீங்கள் இந்த விலைதான் வரும் என்று அழித்து கூறலாம். அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் என்றால் சமூக வலைதளங்களில் ஒருவர் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் நகைகளை வாங்கும் பொழுது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்: BIS சின்னம், தங்க நகைகள் இந்திய தர மதிப்பீட்டு நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட தரம்தான் முக்கியம். BIS ஹால்மார்க் குறியீடு தங்க நகைகளின் தூய்மையை விவரிக்கும் ஒரு குறியீடாகும். 22 கேரட் 916 என்பது 22 கேரட் தங்கத்தை குறிக்கிறது. 18 கேரட் 750 என்பது 18 கேரட் தங்கத்தை குறிக்கிறது. 16 கேரட் 85 என்பது 14 கேரட் தங்கத்தை குறிக்கிறது. தங்கத்தின் தரத்தை பொறுத்து தங்கத்தின் விலை மாறுபடுகிறது. எனவே தங்கத்தினை வாங்குவதற்கு முன்பு பல நகை கடைக்காரர்களிடம் விலையை சரிபார்க்க வேண்டியது முக்கியமானதாகும். கேரட்டின் அளவு அதிகரித்தால் தங்கத்தின் தூய்மையும் அதிகரிக்கும். 24 கேரட் என்பது தூய தங்கமாகும். 22 கேரட் மற்றும் 18 கேரட் தங்கமானது தங்கத்தின் வலிமை மற்றும் வாழ்நாளை அதிகரிக்க தங்கத்துடன் உலோக கலப்பு சேர்த்து செய்யப்படுகிறது. நீங்கள் உங்கள் தங்கத்தை விற்க முடிவு செய்யும் போது ஆபரண கற்களை தவிர்த்து தங்கத்தின் எடை கருத்தில் கொள்ளப்படும். செய்கூலி மற்றும் சேதாரம் கழிக்கப்பட்ட பணத்தை நீங்கள் பெறுவீர்கள். வெவ்வேறு நகைக்கடைகளில் வெவ்வேறு திரும்ப வாங்கிக் கொள்ளும் விலைகள் உள்ளன. கொள்முதல் செய்வதற்கு முன் இதை கேட்டு அறிந்துள்ளீர்களா என உறுதி செய்து கொள்ளவும். ஹால்மார்க் முத்திரை இடப்பட்ட தங்கம் ஹால்மார்க் முத்திரை இடப்படாத தங்கத்தோடு ஒப்பிடும்போது குறைவான கழிவுகளை ஈர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். 1 கிராம் தங்கத்தின் விலை, தங்கத்தின் மொத்த எடை, செய்கூலி, பொருத்தக்கூடிய GST போன்ற விவரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து நகைகளை வாங்குங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.